சுல்லத்தும் மினல் அவ்வலீன வ கலீலும் மினல் ஆஹிரீன் அலா சுருரின் மௌதூனா. தங்க நிலைகளை கொண்டு, தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டிருக்கும். முத்தகிஈன அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள். அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா? 17வது வசனம் சொல்லுகிறது, யதூஃபு அலைஹிம் பில்தானும் முகல்லதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான். பில்தான், சிறுவர்கள். முகல்லதூன், நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபி வ அபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும், வ கஸிம் மின் மஈன், ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து மதுவை எடுத்தும் நாளை மறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறான். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலால் ஆக்குகிறான். யார் ஒருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்து நாளை மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் இன்று மதுவில், எத்துணை முஸ்லிம்கள் இன்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக, இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள். தங்களை குஃபார்களைப் போல், அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு, உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு, கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகவோ அது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது. அது இன்பத்தை மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா? வஃபாகிஹதி மிம்மா யதஹய்யரூன், நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான். அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான். அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாலா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இதை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். வலஹ்மி தைரின் மிம்மா யஸ்தஹூன், அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் வஹூருன் ஈன், மிக முக்கியமானது அது. மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான். அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான். சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள். வஹூர், சிவந்தவள்கள், சிவந்தவள், செம்மையானவள். வஹூர் ஈன், அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு, அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில்
கண்ணாடிகளைப் போல் வஹூருன் ஈன் அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான் கஅம்சாலில் லுஅ்லு அல் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம், அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய குணம், அவர்களை இந்த உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது. அல்லாஹ் படைத்த போதே அவர்களை கூடாரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உரிமையான இந்த பூமியில் வாழ்ந்த அந்த முந்தியவர்கள் நாளை மறுமையில் வரும்போதுதான் அல்லாஹ் படைத்ததற்கு பிறகே ஒருவர் பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ். முத்துக்களை போல் பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முந்தியவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல் மக்னூன், எந்த கரமும் தீண்டிருக்காது, எந்த பார்வையும் பார்த்திருக்காது. ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், இந்த முந்தியவர்கள் செய்த கூலிகளுக்காக, செய்த நல்லறங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிற கூலிகள் அது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான் லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஅதீமா, வீணான பேச்சுக்களையோ அல்லது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய புறம், பொய், கோல் போன்ற இந்த உலகத்தில் அருவருக்கத்தக்க காரியமாகிய அந்த செயல்களையோ பேச்சுக்களையோ ஒருபோதும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எதை கேட்பார்கள்? இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம், நிம்மதி நிம்மதி, அமைதி அமைதி என்ற கண்ணியமிக்க வார்த்தைகளைத்தான் சொர்க்கம் முழுக்க கேட்பார்கள். எந்த வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த முடியாது. அவனுக்கு கவலை உறக்கூடிய எந்த வார்த்தையும் சொர்க்கத்தில் உச்சரிக்கப்படாது. எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம் என்று மட்டும்தான் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும். அவனிடத்தில் பேசப்பட்டால் கண்ணியமோடு பேசுவார்கள், அவனிடத்தில் பகிரப்பட்டால் கண்ணியமோடு ஒரு காரியத்தை பகிர்வார்கள். பணிவிடை செய்வதற்காக சிறுவர்களையும், அவனுடைய வாழ்வின் தேவைக்காக மனைவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருப்பான். இல்லா கீலன் சலாமன் சலாமா. சுப்ஹானல்லாஹ்.